வீர புருஷனாய் விளங்கும் லக்ஷ்மணனை பெற்ற தாங்களா இப்படி மனம் கலங்குவது? தயக்கமின்றி எனக்கு ஆசி கூறுங்கள். அன்னையார் கட்டளையை முடித்து விரைவில் திரும்புகிறேன். ராமா, முதல்வர்களில் முதல்வனாக பிறந்தது மாத்திரமன்றி சகல நற்குணங்களுக்கும் நீயே முதல்வனாக இருக்கும் போது உன் பிரிவை என் நாடும் மன்னரும் நாங்களும் எப்படியப்பா பொறுத்துக் கொள்ள முடியும்? அன்னையே, சூரிய வம்சத்தில் பிறந்து சொன்ன சொல்லை நிறைவேற்றாமல் இருக்கலாமா? தாய் தந்தையர் உத்தரவை மீறலாமா? அப்பா மட்டும் அண்ணனுக்கு சூட்ட வேண்டிய பட்டத்தை அடுத்தவனுக்கு சூட்டலாமா? அன்னை கைகை வார்த்தையை மதிமையுங்கலாமா? ஆனந்தமுடன் இருக்க வேண்டிய அயோத்தி மக்களை அழுது கதிர்படி செய்யலாமா? இந்த அக்கிரமத்தை இனியும் நாம் கேட்காமல் இருக்கலாமா? லக்ஷ்மணா, யாரையும் நிந்திக்காதே என்று ஒரு முறை சொன்னேன். என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. மறுமுறையும் சொல்லுகிறேன். மனதால், பேச்சால், செயலால் மற்றவர் உள்ளம் புண்படும்படி எப்பொழுதுமே நடக்காது. லக்ஷ்மணா, அண்ணனின் வார்த்தையை மறுக்காதே. ராமனின் மனம் நோகும்படி நீயும் நடந்து விடாதே அப்பா. வணக்கம் தேவி. கைகேயின் அந்தப்புறத்து தோழிகள் இங்கெங்கே வந்தீர்கள்? தேவி, செய்தியை சொல்ல எனக்கு சங்கடமாக இருக்கிறது. என்ன விவரம்? மகுடம் தரித்து மன்னராக இருக்க வேண்டியவர்கள் அணிந்து கொள்ளும் ராஜ உடைகளை ரகுநாயகர் இன்னும் அணிந்து கொண்டே இருக்கிறாராம். இவைகளெல்லாம் இனி பரதருக்கு உரிமையானதாம். ஆகையால் இந்த ராஜ உடைகளை வாங்கிக் கொண்டு தவத்திற்குரிய இந்த உடையை அண்ணலிடம் கொடுக்க சொல்லி கைகேயி தேவி அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த உடைகளை கூட உரிமை கூட ராமண்ணாவுக்கு இல்லையா? ஐயோ, இந்த செய்தியில் நாம் கேட்ட சிந்தை நோவது விட செத்து விடலாம் போல இருக்கிறது. தம்பி லக்ஷ்மணா, உனக்கு ஆத்திரம் அழுகை இரண்டும் அதிசீக்கிரம் வந்து விடுகிறது. கைகேயி அன்னையார் சிறந்த புத்திசாலி. தவத்திற்கு செல்லும் எனக்கு இந்த ராஜ உடை எதற்கு? மன்னர் அணிய வேண்டியதை இன்னும் நான் அணிந்து கொண்டிருக்கலாமா? இதையெல்லாம் அறிந்தே அன்னையார் இதை அனுப்பி இருக்கிறார்கள். எங்கே எங்கே கொடுங்கள். மகனே, இந்த தப உடையை நீ அணிந்து கொள். ராவணி மாத்திரம் தானே காட்டுக்கு போகச் சொல்லி கைகேயின் கட்டளை. அவனுக்கு துணையாக உன்னை போகும்படி என் கட்டளை. அண்ணனுக்கு தம்பியாக போகாமல் அவனுக்கு பணியாளாக போய் வாப்பா. ரகுநாயகன் என்று அயோத்தி திரும்புகிறானோ அவனுக்கு பின்னால் வா. ராமன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்று தெரிந்தால் அவனுக்கு முன்னால் உன் உயிரை கொடுத்து அண்ணனை காப்பாற்றி விடப்பா. தாயே, தங்கள் தியாக உள்ளத்தை நான் எப்படி புகழ்வது? ராமா, உனக்கு துணையில்லாத மகன் எனக்கு எதற்கப்பா? புறப்படுங்கள் அண்ணா. இந்த அயோத்தியில் இனி அரை நாளிகை கூட இருக்கக்கூடாது. லக்ஷ்மணா, ஜானகியிடம் சொல்லி வர வேண்டாமா? இந்த செய்தியை கேட்டவுடன் சீதையின் மனம் என்ன பாடுபட போகிறதோ?